என்னுடைய கணிப்பு சரின்னா இங்கேருந்து ஒரு 15 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் கழித்து ஒருவர் இன்னொருத்தரோட பேசுறது அஃபென்ஸ் ஆகிடும். பேசவே மாட்டாங்க. பேசாத ஒரு தலைமுறையை தான் நம்ம இப்போ உருவாக்குறோம். பேச மாட்டாங்க அல்லது பேச தெரியாது. இப்போ நீங்கள் மெட்ரோவில் ஏறுங்க, 100 பேரை எடுத்துக்குவோம், கவுண்ட் பண்ணுவோம். 100 பேரில் எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரிஞ்சாலும் பேச முடியும். எல்லாம் செல்ஃபோனில் தான் தெரிஞ்சு 95 அளவுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான தகவல்னா மட்டும் பக்கத்தில் யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போவே அந்த நம்ம வேறு எதையோ நோக்கி போயிட்டோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை கவனிக்கிறதுன்றது இப்போ இல்லை. என்னுடைய கணிப்பு சரின்னா இன்னும் 10 வருடம் கழித்து வருகிற தலைமுறை பேச தெரியாதவங்க அல்லது பேச விரும்ப மாட்டாங்க. கம்யூனிகேஷனே இருக்காது. பேசுனா அஃபென்ஸ் ஆகும். இதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது வந்து ஜப்பான். ஜப்பானில் தான் இந்த பிரச்சனை ஹெவியாகி இப்போ அவங்க வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு தயாராக இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஜென்ரேஷன் ஜப்பானில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் திருமணம் செய்துக்கிறத குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நீங்கள் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா இது, 2வது குழந்தை பெற்றுக்கிட்டா நாங்கள் இன்னும் அரசாங்கம் ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சு சலுகை கொடுக்குறோம் அப்படின்ற